ஃப்ரெண்ட்ஸ், தவா சிக்கனுக்கு நம்ம இப்போ ஒரு ட்ரை ரோஸ்ட் மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். அதில் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் முழு மல்லி இது போட்டுட்டு அதை லைட்டாக முதல்ல வறுத்துக்கோங்க. அது மல்லி வாசனை கொஞ்சம் வரும்போது இதெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 6-7 கிராம்பு, ஒரு ஸ்டார் பூ, ஒரு இன்ச்சு பட்டை, 2 ஏலக்காய் இதெல்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ பண்ணால் போதும், கரிஞ்சிடக்கூடாது. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் 1 kg சிக்கன் எடுத்து மஞ்சள்தூள், உப்புத்தூள், தயிர் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இப்போது ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 ஸ்பூன் கெட்டி தயிர், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிர்ச்சி பவுடர், ஒரு 1.5 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு சால்ட்டு, ஒரு 1/2 லைம் ஜூஸ். இப்போ இந்த மசாலையெல்லாம் நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சு மோர் தென் 1 hour ஆயிடுச்சு. இப்படி தான் இருக்குது. இப்போ இதை ஒன்று ஒன்றா போட்டு வறுத்து எடுத்துடலாம். இப்போ சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துடலாம். குட்டி பீஸெல்லாம் நல்ல பொன்னிறமாக வெந்துருச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்துக்கிறேன் நான். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பொன்னிறமாக எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இப்போ நான் ஒரு 6-7 பூண்டு பல் சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சது சேர்த்துக்கிறேன். 1 இன்ச்சு இஞ்சி அதுவும் பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கிறேன். 2 இன்ச்சு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நான் 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயம் குயிக்காகவும் சாஃப்டாகவும் வேறுத்து கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்ல ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி இஞ்சியும் பூண்டும் பொடியாக நறுக்கி போட்டுக்கோ, அதனால் 1 ஸ்பூன் போட்டும். ஒரு பெரிய தக்காளி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தக்காளி மசிகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் இதை வேக விடலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1.5 டீஸ்பூன் நம்ம அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சோம்ல அந்த பவுடர், மசாலா பவுடர், அதில் வந்து 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்போ சிக்கன் பண்ணுவீங்களோ அப்போ அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே இப்போது 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1/4 டீஸ்பூன் சோயா சாஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கிரேவிக்காக நான் ஒரு 1.5 கப்பு வாட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பெல்லாம் கூட பார்த்துக்கலாம். நம்ம இந்த மசாலாக்கு தேவையான உப்பு இருக்குதா என்னன்றதை செக் பண்ணிவிட்டு இப்போ தேவைன்னா சேர்த்துக்கலாம். மூடி வச்சு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணலாம். 2-3 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல குக் ஆகி அது அந்த ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். இதில் வறுத்து வச்சுருக்கிற சிக்கனை சேர்க்குறோம். தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணது போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, தேவையில்லைன்னா விட்டுருங்க.
அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பியூட்டிஃபுல்லான ஒரு தவா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நான், சப்பாத்தி, ரைஸு எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you all in the next video with another content. Bye, take care.